ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவதானி செடி நான் அம்மனோட விளக்குக்காக டெக்கரேஷனுக்காக இது வீட்டில் வளர்த்த செடி. இது எல்லோரும் என்னதுன்னு கேட்குறீங்க, பில்லு வச்சுருக்கீங்களா இல்லை தர்ப பில்லா என்னான்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு நவதானியனா ஒரு கோதுமை வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்லேயே நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த பாக்ஸோ இல்லை போலோ அதை எடுத்துக்கணும். அது ஃபுல்லாக மண் போட்டுட்டு அந்த முழு கோதுமை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் மண் லைட்டாக மேலே போட்டுட்டு நீங்கள் டெய்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். வெயிலில் வைக்கக்கூடாது, நெகல்லே வைக்கணும். வாரத்தில் 2 டைமு நீங்கள் எடுத்து வெயிலில் வைக்கலாம். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறத்துக்கு நெவல்லே வைக்கணும். இந்த மாதிரி நம்ம 9 நாளைக்குள்ளே அந்த மாதிரி பில்லு நல்லா வளர்ந்துடும். முழு கோதுமை போடலாம், கெவுரு போடலாம். இந்த மாதிரி தானியங்கள் செடிகள் வந்துட்டு லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பூவோ டெக்கரேஷன் ஐட்டமோ எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரிஜினல் பூவிலே ஒரிஜினல் இலையில தான் நான் எல்லா பூஜையுமே பண்ணுவேன். நான் இது வரைக்கும் நான் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. முடிஞ்சவளுக்கு இயற்கையாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால நான் வீட்டில் இந்த செடி வளர்த்து விளக்குக்காக பண்ணேன் இது.